சிம்புவும் நயன்தாராவும் லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வல்லவன் படத்துல தான் முதல்ல சிம்புவும் நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ வல்லவன் படத்தை பத்தின அப்டேட் வெளியாகுதோ இல்லையோ, சிம்புவும் நயன்தாராவும் லவ் பண்ற விஷயம் தான் எல்லா பத்திரிகைகளையும் வெளியாகிட்டு இருந்துச்சு. வல்லவன் படத்துல நயன்தாரா கூட ஒர்க் பண்ணதை பத்தி சிம்பு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சிம்புவோடு இணைந்து நடித்த கதாநாயகர் பலரோடு அவரை தொடர்புபடுத்தி செய்திகள் வெளிவந்திருந்தாலும் சிம்புவனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட காதலின்னா அது நயன்தாரா மட்டுமே. வல்லவன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அந்த படத்தை பற்றி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை விட சிம்பு நயன்தாரா காதலை பற்றி வெளிவந்த செய்திகள் தான் அதிகம். அவள் இருவரும் மிக நெருக்கமாக இருந்த வண்ணப்படங்கள் மின்னல் வேகத்திலே அப்போது பத்திரிகைகளிலே பரவின. அவங்க ரெண்டு பேருமே அந்த செய்தியை மறுக்கவே இல்லை. நயன்தாராவை பற்றி சொல்லும்போது டைரக்டருடைய டிலைட் அவர். டைரக்டர் என்ன சொன்னாலும் உடனடியாக அதை அப்படியே செய்வார். வல்லவன் படத்துடைய படப்பிடிப்பில் அவரை கயரில் கட்டி இருக்கிறது போல பல காட்சிகள் இருந்தது. எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த காட்சியில் நடித்து முடித்தார். படப்பிடிப்பில் நயன்தாரா மாதிரி ஒத்துழைக்கிற ஒரு நடிகையை நான் இன்னி வரைக்கும் பார்க்கல. இது என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லை. நயன்தாராவை வைத்து இயக்கிய எந்த டைரக்டர் வேணால் கேட்டு பாருங்க, இதே கருத்தை தான் அவர்களும் கூறுவார்கள். ஷூட்டிங்கில் ஒத்துழைக்கிறது மட்டும் இல்லை, பழகிறதுக்கு ரொம்ப இனியவர் நயன்தாரா. அவர் செட்டில் இருக்கும்போது யார் எதை கேட்டாலும் உடனடியாக வாங்கி கொடுத்து விடுவார். எனக்கு ஒரு முறை செல்ஃபோன் தேவைப்பட்டது. தன்னுடைய செல்ஃபோன் எனக்கு தூக்கி கொடுத்து விட்டார். இந்த வல்லவன் படத்துடைய படப்பிடிப்பின் போது எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதாத பத்திரிகையிலே இல்லை என்று சொல்லலாம். நயன்தாரா மிகவும் உறுதியான பெண் அப்படின்றதுனால அதையெல்லாம் மிகவும் இயல்பாக ஏற்றுக்கொண்டார். எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே அந்த நட்பு இருக்க அது மிகவும் ஆழமானது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, நயன்தாரா வாழ்க்கையிலையும் சரி, எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன. ஆனாலும் இப்போ கூட நான் உறக்க சொல்வேன், நடிப்பில் என்னை நயன்தாரா மாதிரி ஆச்சரியப்படுத்திய நடிகை இன்னி வரைக்கும் வேறு யாரும் இல்லை என்று மனம் திறந்து சொல்கிறார் சிம்பு. நயன்தாராவுடன் ஏற்பட்ட பிரிவுக்கு பின்னாலே சிம்பு அவருடன் இணைந்து நடித்த படமாக இது நம்மாளு படம் அமைந்தது. பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக அவருடைய காதல் முறிந்திருந்தாலும் அவர்களுக்கிடையேயான நட்பு முறிவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு படமாக அவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த அந்த படம் அமைந்தது. வல்லவன் படத்தில் சிம்புடன் இணைந்து நடித்த இன்னொரு கதாநாயகி ரீமாசன். ரீமாசன் என்னுடைய மிக நெருங்கிய தோழி. அவரை சீரியஸ் மூடில் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங்கில் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். அவரோடு பல வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவர்கிட்ட அமைஞ்சிருக்க குணம் மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா இந்த நாட்டில் பிரச்சனையே இருக்காது என்று சொல்லுகின்ற சிம்பு காளை படத்திலே வேதிகாவோடு சேர்ந்து நடித்தார். வேதிகாவோடு நான் அதிகமாக நெருங்கி பழகினதில்லை. ஆனால் காளை படத்துடைய படப்பிடிப்பின் போது அவருடைய நடன திறமையை பார்த்து நான் பல முறை அசந்திருக்கேன். அட்டகாசமாக நடனமாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வேதிகா. அவருடைய நடன திறமையை சோதித்து பார்க்கறதுக்காகவே அந்த காளை படத்துடைய படப்பிடிப்பின் போது பல கஷ்டமான மூமெண்ட்டுகளை அவருக்கு கொடுத்து நான் சோதித்திருக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் வேதிகா அசரவே மாட்டார். நான் ஆடி முடித்த அடுத்த நிமிஷம் அந்த நடனத்தை ஆட தயாராகி விடுவார். அழகான நடிகையான வேதிகா மிகப்பெரிய திறமைசாலி என்பது சிம்புவின் கணிப்பு. சிலம்பாட்டம் படத்திலே சிம்புவுக்கு இரண்டு கதாநாயகிகள், ஒருவர் ஸ்னேகா, இன்னொருவர் சனாக்கா. ஸ்னேகா கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவருடைய அழகான சிரிப்பும் குடும்ப பாங்கான அந்த தோற்றமும் தான். பொதுவாக நான் படப்பிடிப்பில் யாரோடும் பேச விரும்ப மாட்டேன். ஆனால் சிலம்பாட்டம் படப்பிடிப்பில் ஸ்னேகாவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த அழகான சிரிப்பு தான். நான் பல நடிகைகளை பார்த்துருக்கேன். படமாக்கப்பட வேண்டிய காட்சியை பற்றி சொல்லும்போது அவங்க கவனமே அதில் இருக்காது. அதே மாதிரி அந்த காட்சியை புரிஞ்சுக்கிறதுலையும் அவங்க எந்த ஆர்வமும் காட்ட மாட்டாங்க. காட்சியே புரிஞ்சிக்காத போது அவங்களால அந்த காட்சிக்குரிய நடிப்பை எப்படி தர முடியும்? ஆனால் ஸ்னேகா இவங்களுக்கெல்லாம் நேர்மாறானவர். கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பொருந்தும். டைரக்டர் அந்த காட்சியை பற்றி விளக்கமாக சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த காட்சியை நடிக்க தயாராகி விடுவார் ஸ்னேகா என்று அவரை பாராட்டுகிறார் சிம்பு. சிலம்பாட்டம் படத்தில் இரண்டாவது கதாநாயகன் நடித்த சனாகானுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவரே சிம்பு தான். சனாகான் நடித்த ஒரு விளம்பர படத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய வேறொரு படத்துக்காக அவரை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் சிம்பு. அப்போ சிலம்பாட்டம் படத்துக்காக கதாநாயகி கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தார் சரவணன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சனாகானை பற்றி சிம்பு அவரிடம் கூறினார்.
சனாக்கானை பார்த்த மறு வினாடியே அவர்தான் அந்த படத்துடைய இரண்டாவது கதாநாயகி என்பதை முடிவு செய்து விட்டார் சரவணன். இந்த சிலம்பாட்டம் படத்தில் தன்னுடைய நடன திறமையால் எல்லோரையும் அசத்தினார் சனாக்கான். அவரை பொறுத்த வரைக்கும் மிகுந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு நடிகை. அவருடைய நடன திறமைக்கும் நடிப்பு திறமைக்கும் இந்த சினிமா உலகில் அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது ஏன் நடக்கலைன்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியலை என்று சனாக்கானுடைய வளர்ச்சி குறித்து வருத்தப்படுகிறார் சிம்பு. வானம் படத்தில் அனுஷ்கா சிம்புவுக்கு ஜோடி இல்லை. ஆனால் அந்த படத்தில் சிம்பு நடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அனுஷ்கா தான். சிம்பு பல கதாநாயகர்களோடு இணைந்து நடிச்சிருந்தாலும் அவர் வியந்து பார்த்த முதல் நடிகை ஜோதிகா அப்படின்னா இரண்டாவது நடிகை அனுஷ்கா. அருந்ததி படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அந்த படத்தை பார்த்ததுலேருந்து அவருடைய மிக தீவிரமான ஒரு ரசிகன் ஆயிட்டேன். ஒரு படத்தை கதாநாயகனால் மட்டும் இல்லை, ஒரு கதாநாயகியாலும் காப்பாற்ற முடியும் என்பதை அந்த படத்தில் நிரூபித்திருந்தார் அனுஷ்கா. வானம் படத்துடைய படப்பிடிப்பின் போது அந்த படப்பிடிப்பு தளத்தில் அனுஷ்கா என்ன பண்ணுறார் என்பதை தான் பார்த்து ரசித்தபடி நான் இருப்பேன். அனுஷ்கா தன்னுடைய காட்சிகளில் மட்டும் இல்லை, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதிலும் மிகுந்த அக்கறை செலுத்துவார். அவர் நடிச்சுக்கிட்டு செட்டில் யாருக்காவது ஒரு சின்ன அடிபட்டா போதும், அடுத்த நிமிஷம் அனுஷ்கா அவங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவுதில் முதல்ல நிற்பார் அனுஷ்கா. கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரியாக இருந்த போதிலும் மனதளவில் அனுஷ்கா ஒரு குழந்தை என்று தான் நான் சொல்கிறேன். அவருடைய அழகான அந்த முகம், அதிலே அடிக்கடி எட்டி பார்க்கின்ற அந்த புன்சிரிப்பும் எல்லோரையும் கவர்ந்துவிடும். இரண்டே வார்த்தைகளில் அனுஷ்காவை சொல்ல வேண்டும் என்றால் அனுஷ்கா அநியாயத்துக்கு அழகு என்கிறார் சிம்பு. தரணியின் இயக்கத்திலே சிம்பு கதாநாயகன் நடித்த ஒஸ்தி படத்திலே அவருக்கு ஜோடியாக நடிக்க சோனாட்சி சின்ஹா, சோனம் கபூர் போன்ற பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதற்கு பின்னாலே கதாநாயகியாக தேர்வானவர் தான் அப்போது பல தெலுங்கு படங்களில் நடித்துக் கொண்டிருந்த ரிச்சா கங்கோபாத்யன். அந்த படத்தை தொடர்ந்து சிம்பு கதாநாயகன் நடித்த போடா போடி படத்திலே அவருக்கு ஜோடியாக நடித்தவர் சரத்குமாருடைய மகளான வரலட்சுமி. வரலட்சுமிக்கு அதுதான் முதல் படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பு பல நாட்கள் லண்டனிலே நடைபெற்றது. நயன்தாராவுடைய காதலரான விக்னேஷ் சிவன் தான் போடா போடி படத்தினுடைய இயக்குனர். அவர் இயக்கிய முதல் படம் அதுதான். இந்த சினிமா உலகத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கின்ற பல வாரிசு நடிகைகள் எந்த கஷ்டமும் இல்லாமல் உள்ளே வந்துடுறாங்கன்றதுனால மிகப்பெரிய பந்தாவோடு நடந்து கொள்வார். ஆனால் வரலட்சுமி கிட்ட அப்படி ஒரு பந்தாவை நான் ஒரு நாளும் பார்க்கல. டைரக்டர் காட்சியை விளக்கி சொல்லும்போது மிகுந்த அக்கறையோடு அந்த காட்சியிலே தன்னுடைய கவனத்தை செலுத்துவார். அவருடைய நல்ல குணத்துக்கும் நடிப்பாற்றலுக்கும் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தில் மிகப்பெரிய இடத்தை அவர் பிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று வரலட்சுமியை வாழ்த்துகிறார் சிம்பு. வரலட்சுமியை தொடர்ந்து சிம்பு ஜோடி சேர்ந்த ஹன்சிகா, மஞ்சிமா மோகன், ஷயா, தமன்னா, டயானா எரப்பா, கல்யாணி பிரியதர்சன் ஆகியோரில் ஹன்சிகா மிகவும் முக்கியமானவர். ஹன்சிகாவோடு இணைந்து சிம்பு நடித்த முதல் படம் வாலு. 2012ஆம் ஆண்டிலே அந்த ஆண்டு தீபாவளி என்று வாலு வெளியாகும் என்ற அறிவிப்போடு தான் அந்த படத்துடைய தொடக்க விழாவே நடைபெற்றது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக 2012ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்ட அந்த படம் 2015ஆம் ஆண்டிலே தான் வெளியானது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த படம் சீராக வளரவில்லையே தவிர சிம்பு ஹன்சிகாவுக்கிடையேயான காதல் வெகு வேகமாக வளரத் தொடங்கியது. சிம்பு இல்லாமல் தனக்கு வாழ்க்கையே இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் ஹன்சிகா. ஆனால் யாருடைய கண்பட்டதோ அந்த படத்துடைய தொடக்கத்தின் போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த காதல் அந்த படம் முடிந்து வெளிவருவதற்கு முன்னாலேயே முடிந்து போனது. அஜித் சாலினி மாதிரி ஹன்சிகாவை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த சிம்புவுக்கு அந்த காதல் முறிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. அது வரைக்கும் தன்னுடைய காதலை பற்றி எந்த மேடையிலும் மனம் திறந்து பேசாத சிம்பு சந்தானத்துடைய இனிமே இப்படித்தான் என்ற படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா மேடையில் தன் உள்ளத்து ஆதங்கங்கள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தார். இந்த 2 வருஷமாக எனக்கு எந்த பட வாய்ப்பும் இல்லை, கையில் இருந்த பணம் எல்லாம் போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். கடைசியில் அந்த பொண்ணு என் கையை விட்டு போயிட்டா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை முகத்தில் தோன்றக்கூடிய அந்த புன்சிரிப்பை பார்த்து கொண்டு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடவுள் அந்த வாய்ப்பையும் பறிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் என்னை சுற்றி மீடியாக்களும் என்னுடைய ரசிகர்களும் துணை நின்றார்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று அந்த விழா மேடையிலே தன்னுடைய மனத்தாங்களை கொட்டி தீர்த்தார் சிம்பு. இத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னாலே ஹன்சிகா கதாநாயகா நடித்த மகா என்ற படத்திலே நடிக்கக்கூடிய வாய்ப்பு சிம்புவை தேடி வந்தது. அந்த படத்தில் ஹன்சிகாவுக்கு உதவுவதற்காகவே அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் சிம்பு.
விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கும் வதந்திகளுக்கும் நடுவே வேறு எந்த நடிகராக இருந்தாலும் சினிமா உலகை விட்டே காணாமல் போயிருப்பார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னமும் தனக்கென ஒரு மார்க்கெட்டை சிம்பு வைத்திருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தமிழ் சினிமாவினுடைய பல முன்னணி இயக்குநர்கள் இன்றும் ஆசைப்படுகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிம்புவனுடைய திறமை என்பதை யாரால் மறுக்க முடியும்?